அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கம்பரும் கண்ணதாசனும் என்ற தலைப்பில இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட பாடலை எடுத்துக்கொண்டு கண்ணதாசன் எந்தெந்த படத்தில் பயன்படுத்தினார் என்கிற செய்தியை பார்த்தோம். இப்ப இரண்டாவது அந்த பகுதி எங்க வருது அப்படின்னா, விதியின் பிழை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சூழல் அந்த அந்த பாடல் அங்க வரும். என்ன அப்படின்னா, ஊரே என்ன நடக்கிறதுனா, மறுநாள் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதற்காக விழா கோலம் பூண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் மறுநாள் என்ன நடக்கிறது, கையின் வரத்தின் காரணமாக ராமபிரான் கானகம் செல்வதும் பரதன் அரசாட்சி ஆள்வதும் என்கிற 2 வரத்தின் காரணமாக சூழலே மாறி போச்சு. அப்போ கம்பர் அழகாக ஒரு பாடலை அந்த இடத்துல வடிக்கின்றார். என்னன்னா, ராமபிரான் கானகம் போகணும்னு சொன்ன உடனே லட்சுமணனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன இது, இப்படி ஒரு சூழல் தேவையா, இது என்ன பெரிய, அதாவது என்ன காரணம் என்ன அப்படின்னு ஒரு கோபத்துல நிறைய பேசுறார் லட்சுமணன். அப்போ ராமபிரான் தன்னுடைய தம்பி லட்சுமணனை மனதை ஆற்றுவதற்காக அந்த இடத்துல கம்பன் குறிப்பிடுகிற அழகான ஒரு பாடல் அது. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மையற்று பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்தா விதியின் பிழை நீ எதற்கு என்னை வெகுண்டது என்று ராமபிரான் லட்சுமணனை பார்த்து சொல்வதாக இந்த பாடல் வரும். அதாவது நதியில தண்ணீர் இல்லைன்னா அது நதியினுடைய பிழை இல்லப்பா, அங்க நறும்புணல் நல்ல செடிகள் நல்ல புற்கள் வளராமல் போவதற்கோ நதியினுடைய பிழை இல்லப்பா, பதியின் பிழையென்று பயந்து நம்மை பிறந்தாள். இப்ப வளர்த்த அம்மா என்ன பண்ணிருப்பா, சின்ன வயசுல நமக்கு இந்த குழந்தைக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது நல்லது கெட்டதுன்னு இப்படி எல்லாம் உணவை பார்த்து பார்த்து நம்ம வளர்த்திருப்பா. அவளோட பிழையல, வளர்த்த அம்மாவுடைய பிழையும் அல்ல, தந்தனுடைய பிழையும் அல்ல, இது விதியின் பிழை என்று லட்சுமணனை மனதளவில் என்ன சொல்றது, அந்த சூழலை இது இந்த காரணம் அப்பாவும் இல்லை, வளர்த்த அன்னையும் இல்லை, விதியின் பிழை என்று அழகாக அந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார் ராமபிரான் லட்சுமணனுக்காக. இதான் கம்பர் இந்த பாடல் அழகாக குறிப்பிட்டு சொல்கின்றார். இந்த பாடல் வரிகள், இந்த விதியின் பிழை அப்படின்ற வச்சுதான் கண்ணதாசன் ஒரு அழகாக இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு தியாகம் என்கிற படத்தில் இதை குறிப்பிட்டிருப்பார். அதாவது சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அவர் ஒரு கதை அனைவருக்குமே தெரிந்ததுதான், அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். அங்கே கணக்கு எழுதுவது ஏதோ ஒரு மாறி மாறி கணக்கு எழுதிட்டு பிற்காலத்தில் அந்த குடும்பம், சிவாஜி கணேசன் குடும்பம் மிக வறுமையில் போவது போல அந்த கதையை முடியும். சரி, அப்படி இருக்கட்டும் கதை. அது ஒரு பாடல் அழகாக வரும். இந்த விதியின் பிழையை இந்த கம்பராமாயண் இந்த பாடலை அழகாக கண்ணதாசன் கையாண்டிருப்பார். என்ன அப்படின்னா, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா நல்லவங்களுக்கெல்லாம் என்னன்னா சாட்சின்னு பார்த்தா ஒன்று மனசாட்சிங்க, இன்னொன்னு தெய்வத்தின் சாட்சி. நம்ம போய் வணங்குறோம் இல்லையா, தெய்வம் தான் நமக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த வரி பாருங்க கண்ணதாசன், நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுவே உண்மையும் சாட்சியம்மா. என்ன ஒரு அழகான வரிகள் அந்த கண்ணதாசன் வரிகள். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் அதுதான் தெய்வத்தின் காட்சி. வெறும் கல்லா பார்க்காம நம்பிக்கையோடு பார்த்தோம் அப்படின்னா தெய்வத்தின் காட்சியாக உள்ளத்துக்குள் நிற்கும் அப்படின்ட்டு, அதுதான் உண்மைக்கும் சாட்சி என்கிற ஒரு வரிகள் நம் மனதை நெகிழ வைக்கிற இடம் அதிடம். அடுத்த வரி தான் நம்ம அந்த கம்பராமாயணத்து வரிகள் அப்படியே நிற்கும். அதே அடுத்த வரி பாருங்க கண்ணதாசன், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள். நதியில தண்ணி எல்லாம் காஞ்சி போச்சுன்னா அது நதி செய்த குற்றம் இல்லப்பா, அது விதி செய்த குற்றம் என்ன கண்ணதாசன் அழகாக அந்த இடத்தில் அந்த பாடலை குறிப்பிட்டிருப்பார். அதாவது இந்த கம்பரும் கண்ணதாசனை பற்றி நாம் பேசுகின்ற போது இலக்கிய நடையோடு கம்பராமாயணத்தையும் அதை இசையோடு நாம் கண்ணதாசனோடு அந்த பாடலை பார்க்கின்ற போது நமக்கும் அந்த கம்பராமாயண பாடல் நினைவுக்கு வரும். அந்த பாடலோடு நாம் இந்த படத்தையும் இந்த பாடலையும் நாம் கேட்கின்ற போது இன்னும் நம் மனதுக்கு ஆழமாக புரிதலும், இன்னும் அந்த இலக்கியமும் தமிழினுடைய செழுமையும் நன்றாகவே தெரியும். எனவே கம்பரும் கண்ணதாசனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு தமிழ் இலக்கியத்தை நமக்காக பல்வேறு சூழல் கொடுத்திருக்கின்றார்கள். நாம் அந்த பாடல்களை பார்ப்போம், மனதுக்கும் இதமாக இருக்கும். கம்பரும் கண்ணதாசனும் தொடர்ந்து வரும். நன்றி.